Insolvency bankruptcy code. Bankruptcy code 2016. This is the thing we're going to see. So ability of insolvency and bankruptcy code section 2. It applies on insolvency, liquidation or bankruptcy. ஸோ இன்சால்வெண்ட்னா காசு கட்ட முடியல, லிக்விடேஷன்னா கம்பெனி விற்க ஆரம்பிக்க, பேங்க்ரப்சின்னா இந்த கம்பெனி நடத்த முடியல, இன்சால்வன்சி இண்டிவிஜுவல் போகிறது, பேங்க்ரப்சி கம்பெனி போகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அப்ளை ஆகும் ஐபிசி செக்ஷன் 2. ஸோ கார்ப்பரேட் டெட்டாஸ், அதாவது கடன் கொடுத்தவங்க ஃபார் கம்பெனி ஆர் எல்எல்பி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், அதர் ஸ்பெசிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் சர்வீஸ். நம்ம பார்க்க போகிற செக்ஷன் 2ல் வந்து கார்ப்பரேட் டெப்டார் சிடி, அதாவது கார்ப்பரேட் டெப்டார் மட்டும்தான் பார்க்க போகிறோம் செக்ஷன் 2ல். தட் இஸ் கம்பெனியும் எல்எல்பியும். ஓகே, IBC is not applicable on the following corporates in a financial section. ஸோ ஃபினான்ஷியல் செக்ஷனுக்கு அப்ளை ஆகாது, ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் அப்ளை ஆகாது. என்ன செக்டர்ஸ் அப்ளை ஆகாது? இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஐபிசி இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃபாலோவிங் கார்பரேட்ஸ். ஒரு சில கம்பெனிஸுக்கு ஐபிசி ஃபாலோ ஆகாது. ஐபிசி நாட் ஃபாலோஸ். யாருக்கு ஃபாலோ ஆகாதுன்னு பார்த்தோம்னா பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஆகாது. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ஐபிசி இன்வால்வ் ஆகாது. ஓகே, என்பிஎஃப்சி வித் அசட் சைஸ் சொத்து மதிப்பு ஆஸ் பர் த லாஸ்ட் ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் லெஸ் தென் 500 crores. என்பிஎஃப்சி அவங்களோட அசட்ஸை லெஸ் தென் 500 crores இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வராது. அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஆகாது. அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கும் இந்த என்பிஎஃப்சி அந்த கார்ப்பரேட் டேட்டாஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ரெண்டாவது, இன்சால்வன்சி அக்கர்ஸ் when a person defaults in payment of its debts. இன்சால்வன்சி எப்போ வரும்? ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடனை திருப்பி கெட்டாமல் போனால், நாட் ஏபிள் டு பே த இஎம்ஐ என்னென்ன ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், கெட்டாமல் போனாலும் இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணல, டிஃபால்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு வராது. இப்போது டெப்ட்ஸ் ஆர் அன்ட்ரீட்டட் பேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ், இந்த இன்சால்வன்சி வந்து அவங்க கடனை கெட்ட முடியலைன்னா இன்சால்வெண்ட். அண்ட் அன்ட்ரீட்டட் இன்சால்வன்சி லீட் டு லிக்விடேஷன். ஸோ வந்து இன்சால்வன்சிக்கு சொல்யூஷன் இருக்கும். என்ன சொல்யூஷனு? திருப்பி கெட்ட வைக்கிறதுக்கு, இல்லைன்னா பொது பிளான் கொடுத்து அது மாதிரி ப்ரொசீட் பண்ணுறது. எதுவுமே சால்வ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அடுத்து போகிறது லிக்விடேஷன். அந்த கம்பெனி வந்து அந்த அசட்டை டேக் ஓவர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று அவங்களோட கடனை அடைச்சிக்கிட்டோம். அது லிக்விடேஷன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் அண்ட் பேங்க்ரப்சி அண்ட் அதர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட்ஸ். இப்போ வந்து நம்ம படிக்கிறது வந்து ஐபிசி, அது வந்து கார்ப்பரேட்ஸும் பேங்க்ரப்சி ஆஃப் அதை கார்ப்பரேட்ஸ் எப்படி பண்ணுவாங்க அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்ப்பரேட்ஸ் அடுத்து போர்டு இஸ் ஈக்குவல் டு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு. இந்த சாப்டரில் நம்ம போர்டு அப்படின்னு ஏதாவது பேசினோம்னா அதை என்ன சொல்கிறோம்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு. இந்த பேங்க்ரப்சி போர்டை தான் நம்ம வந்து இந்த செக்ஷனில் பார்ப்போம். அதை வந்து ஐபிபிஐன்னு சொல்லுவாங்க, அதை தான் சொல்ல போகிறோம். இல்லை அப்படின்னு சொன்னால் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டின்னு சொல்லி ஏஏ அப்படின்னு நம்ம எங்கே மென்ஷன் பண்ணாலும் நம்ம யாரை சொல்கிறோம்னா
national company law tribunal நேஷ்னல் கம்பெனி NCLT இவங்கள தான் நம்ம சொல்லுவோம், வேறு யாரும் சொல்ல மாட்டோம். ஸோ அட்ஜுடிங் தி அத்தாரிட்டின்னா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான். போர்டுன்னு சொன்னால் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அவங்கள தான் சொல்கிறோம், வேறு யாரையும் சொல்கிறோம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார் கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ். ஒரு கடன் கம்பெனி வாங்கிட்டு அந்த கம்பெனிக்கு வந்து கடன் கட்ட முடியல, அப்போ அப்ளிகேஷன் போகணும். அப்ளிகேஷன் யார் போவான்னு இருக்குல்ல, இப்போ அப்ளிகேஷன் யார் போவா? ஒன்று கம்பெனியே வாலண்டரியாக போகும், ஒரு சின்ன கம்பெனியே இப்போ என்னால் கட்ட முடியல அப்படி போகும். இல்லைன்னா கார்ப்பரேட் கிரெடிட்டார் கார்ப்பரேட் கிரெடிட்டார் போவான். இவங்க 2 பேரும் தான் போவாங்க. இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். இது நம்ம லாஜிக்காக பார்க்கும்போது இது நம்ம தெரியுது. பட் இங்கே செக்ஷன் படி என்ன பார்ப்போம், இதை என்ன சொல்கிறது, செக்ஷனில் 4 to 11 இந்த செக்ஷனில் தான் போட்டிருக்கு. If a corporate debtor commits default of at least 1 crore in payment of its debt, CIRP corporate insolvency resolution process can be initiated. இப்போ ஒரு கார்ப்பரேட் டெட்டார், ஒரு கார்ப்பரேட் நம்ம யாருக்காவது கடன் வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கல, அந்த அமௌண்ட் எவ்வளவு, மோர் தேன் 1 crore, 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை கொடுக்கலன்னா தான் இந்த கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். இது செக்ஷன் 4 to 11 சொல்கிறது. இது யாரெல்லாம் போகலான்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டர், ஆப்ரேஷனல் கிரெடிட்டர், கார்ப்பரேட் அப்ளிகண்ட். யாரெல்லாம் இந்த போகலான்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் போகலாம். எனக்கு ஃபினான்ஷியல் கிரெடிட் போக முடியலன்னு சொன்னால் ஆப்ரேஷன் கிரெடிட்டர், ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் போகலாம். இவங்க 2 பேரும் போக முடியலன்னா யார் போகலான்னா கார்ப்பரேட் அப்ளிகண்ட். இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இன்டிமேஷன் ஆஃப் CIRP by a financial creditor. எப்படி பாருங்க, அந்த ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் மீன்ஸ் அ பர்சன், ஒருத்தர் டு ஹூம் ஃபினான்ஷியல் டிப் கடன் அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. தட் இஸ் டெப் டிஸ்பர்ஸ்ட் அகெயின்ஸ்ட் கன்சிடரேஷன் ஃபார் டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூ ஆஃப் மணினா பணம் கடன் வாங்கியிருக்காங்க, எக்ஸாம்பிள் லோன், டிபெஞ்சர், டெபாசிட் எக்ஸெட்ரா. சரி, ஓன் அவங்களோடது யார், அதை லீகலி அசைன்டு ட்ரான்ஸ்ஃபர், இல்லை பேங்க்கில் மாதிரி. இந்த CIRP ப்ராசஸ் என்னென்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா FC itself, ஃபினான்ஷியல் கிரெடிட்டார் ஆர் ஜாயிண்ட்லி வித் அதர் கிரெடிட்டார். ஒருத்தர் 1 கோடியாகவோ இல்லைன்னா ஒரு 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 4-5 பேர் சேர்ந்து 1 கோடியாகவோ சேர்ந்து இந்த கிரெடிட்டுக்கு போகிறாங்க. ஆர் கார்டியன், எக்ஸிக்யூட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் ட்ரஸ்டி ஆஃப் அ ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி FC. இப்போ என்னால் வர முடியலப்பா, எனக்கு நியமம் ஒருத்தர் பண்ணுறான், அவர் வராரு. இல்லை எக்ஸிக்யூட்டர், இப்போ நான் ஒரு பாண்டை ஒருத்தர் கொடுத்துட்டேன், அவர் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், இல்லை ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணுறேன், அதில் உள்ள ட்ரஸ்டி ஆஃப் த ஃபினான்ஷியல் கிரெடிட்டர், அவங்க எல்லாமே இதை பண்ண முடியும். நோட் என்ன சொல்கிறாங்க, எனி ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் கேன் ஃபைல் அப்ளிகேஷன் ஈவன் இஃப் த டிஃபால்ட் ரிலேட்டட் டு அதர் ஃபினான்ஷியல் கிரெடிட்டர். இப்போ எனக்கு மட்டும் டிஃபால்ட் இல்லை, இன்னொருத்தருக்கு டிஃபால்ட் இருந்தாலுமே சேர்த்து பண்ணலாம். In the case of financial creditor relating to financial debt in the nature of security, deposit or allottees under the real estate project, then application can only be filed jointly as at least 100 financial creditor, 10% of the total financial creditor, whichever is lower. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போகுது, அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான அலாட்டீஸ்
அவங்க இந்த பில்டிங்கில் வீடு கட்டி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதை நடந்தலைன்னா அதில் அந்த ஃபினான்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்கள்ல, அதில் குறைஞ்சது 100 நம்பர்ஸ் வரணும். இல்லைன்னா டோட்டல் வேல்யூவில் 10% வரணும். இதில் வந்தால் விச் எவர்ஸ் லோவர், இதில் எது நடந்தாலும் லோவர் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக இருக்கணும். இது விச் எவர்ஸ் லோவர் இந்த கணக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கிட முடியும். இல்லைன்னா இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. புரியுதா? சூப்பர். அடுத்து கேன் ஃபைல் சிஐஆர்பி அப்ளிகேஷன் அகெயின்ஸ்ட் சிடி. யார்? கார்பரேட் டெட்டார் டு காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் ஆல்சோ ஃபார்வர்டட் டு சிடி அண்ட் ஐபிபிஐ அவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. along with என்னென்னா ரெக்கார்ட் ஆஃப் டிஃபால்ட் வித் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி. அவன் ரெக்கார்டை கொடுக்கணும்ல, எனக்கு எந்த நேரம் ரெக்கார்டை வந்து கொடுக்கணும். நேம் ஆஃப் ப்ரப்போஸ்ட் இன்டரம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். யாரை வச்சு நாங்கள் இந்த ப்ரொஃபஷன் வாங்கினோம்? இன்டரம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். இன்டரம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். அவங்க நேமை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது எனி அதர் இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபைட் பை த போர்ட். வேறு ஏதாவது அதர் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதையும் நம்ம சொல்லணும். எதில் சொல்லணும்? நோட்டீஸ் கொடுக்கும்போது சொல்லணும். சரி. adjudicating authority AA National Company Law Tribunal. இப்போ within 14 days 14 நாள் ரொம்ப முக்கியம். 14 days if applicant is complete default has occurred and no disciplinary proceeding pending against a proposed IRB proposed interim resolution professional, admit application and communicate order to FC and CD within 7 days. அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராசஸ் எடுக்கணும். என்ன ப்ராசஸ் எடுக்கணும்? அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் முழுமையாக இருக்கா, எல்லாத்தையும் ஃபுல் பண்ணியிருக்காங்களா, கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வேறு ஏதாவது டீஃபால்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டிஃபால்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஐஆர்பி இன்டரம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அவர் வந்து எலிஜிபிளாக, அவர் மேலே பெண்டிங் கேசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இஃப் நோ அப்படின்னா அவங்க 7 days 7 நாள் கம்ப்ளைண்ட் வந்து 14 நாளில் இவங்களுக்கு வந்து அட்ஜுடிகேட்டிங் 14 days இந்த செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 7 நாளில் இந்த அப்ளிகேஷனை அவங்க அட்மிட் பண்ணிடுவாங்க. இந்த 14 நாளுக்குள்ளே அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். அட்மிட் பண்ணலாமா வேண்டாமா, அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்மிட் பண்ணதுலேருந்து 7 நாள் எடுத்து ஆர்டர் கொடுக்கணும். என்ன ஆர்டரு? ஃபினான்ஷியல் கிரெடிட்டாரும் இந்த கிரெடிட்டார்ஸ் எல்லாரும் வித்தின் 7 daysல உங்களுக்கு எதிராக இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும். இதுதான் யார்? NCLT-யோட வேலை. இந்த வேலையை அவங்க கரெக்டாக பார்த்து முடிக்கணும். அடுத்து அதர்வைஸ் இல்லைப்பா அதில் பஞ்சாயத்து ரைட்டு ரிஜெக்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் ஒழுங்கு கம்ப்ளீட் ஆகலை, டிஃபால்ட் இருக்குது அப்படின்னா the application is incomplete, then notify applicant. யார் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும். டு ரிமூவ் த டிஃபெக்ட்ஸ் வித்தின் 7 days பிஃபோர் ரிஜெக்டிங். இப்போ 14 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 14 நாளில் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். ஒரு வேலை அந்த 14 நாள் டைமுக்குள்ளே கம்ப்ளீட் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னா அதுக்குள்ளே ஒரு 7 நாள் கொடுப்பாங்க. அந்த 7 நாளில் இவங்க பார்க்கணும் என்ன தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு, ஒன்று அப்ளிகேஷனில் தப்பு இருந்தால் அதை சரி பண்ணணும், இல்லை டிஃபால்ட் எதாவது இருந்தால் அதை சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்? இந்த ஐஆர்பி யார்? இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். யாருக்காவது நம்ம கம்பெனி லிக்விடேட் ஆகுதோ அந்த லிக்விடேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அப்டேட் பண்ணுறோம்ல,
அவங்கள தப்புறதாக இருந்தால் அவரை மாற்றினாலும் மாற்றி திருப்பி அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம்னா 7 நாளில் நமக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க. புரியுதோ? சூப்பர். இது வரைக்கும் பேசுகிறேன்.